இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 10 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை பார்த்து, வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். வழக்கமாக உணவருந்துவதற்கு முன் நாம் கைகளை கழுவுவதுண்டு. எந்த ஒரு பழத்தையோ காயையோ உணவுக்காக உட்கொள்ளுவதற்காக நாம் எடுக்கிற பொழுது அதை கழுவாமல் நாம் பயன்படுத்துவதில்லை. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு இயல்பான ஒரு செயலாக மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால், அசுத்தமான நிலையில் நாம் உட்கொண்டால் அது நம்முடைய சரீரத்திற்குள் சென்று நமக்கு தேவையில்லாத பாதிப்புகளை விளைவிக்கும் என்பது நமது கண்ணோட்டம். அது முற்றிலும் சரியே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ வெளியிலிருந்து உள்ளே செல்வது அல்ல, உள்ளிருந்து வெளி வருவதுதான் மனிதர்களை தீட்டுப்படுத்தும் என்கிற ஒரு மிக நேர்த்தியான உண்மையான சித்தாந்தத்தை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆடை அணிவதிலும் சரி, தங்களுடைய முகபாவனைகளை சீர் செய்து கொள்வதிலும் சரி, அன்றாடம் நீராடுவதிலும் சரி என்று சொல்லி சரீரத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள மனிதர்கள் அரும்பாடுபடுகிறார்கள். அதற்கேற்றாற்போல் இன்றைய நவநாகரிக உலகமானது பல்வேறு விதமான அழகு சாதன பொருட்களை மக்களுக்கு காண்பித்து புற தோற்றத்தை எல்லோரும் அழகாக வைத்துக்கொள்ள அவைகள் உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாரும் தங்களது உள்ளத்தை அழகுபடுத்துவதை குறித்து யோசிக்கவில்லை. உள்ளார்ந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை. தங்களுடைய இருதயத்தின் சுத்தத்தை குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவேதான் உள்ளத்தின் நினைவுகள் பல நேரங்களில் விகாரமான நிலையில் வார்த்தைகளை வெளிக்கொணர்வதும், அவ்வாறு வார்த்தைகளோடு மாத்திரம் அது நிறுத்தாமல் பல தேவையற்ற செயல்களிலும் நம்மை அவை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், புற தூய்மையை விட அகத்தூய்மை மிக இன்றியமையாதது. ஏனென்று சொன்னால், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். அந்த உள்ளம் தூய்மையானதாக இருந்தால், சுத்தமான நிலையில் இருந்தால், சுத்தமான காரியங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும். இல்லையேல் நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் அசுத்தமாக மாறி அது நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்று இயேசு கிறிஸ்து எச்சரிப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆம், என கருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் நாமும் கூட நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த, உள்ளத்தின் நினைவுகளை சீர்படுத்த, உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை சீர்படுத்த முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருப்பு நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யும். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.